இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பொதுவாகவே நாம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்திற்கு நல்ல நாள் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணுமா. அப்படி நல்ல நேரம் பார்த்து நாள் பார்த்து செய்யாத காரியத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறவே முடியாதா அப்படிங்கிற கேள்வியை அதாவது எதிர்மறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை யதார்த்தமாகவே கேட்டிருக்கீங்க. சாஸ்திர ரீதியாக ஒரு சில விஷயங்களுக்கு, அதாவது ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்க்கணும் அப்படிங்கிறது. சாதாரணமாக பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு கூட அந்த குழந்தை பிறந்த ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதகப்படி நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து நல்ல நேரத்தில் தான் பேர் வைக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு, ஒரு திருமணம் நடக்குதுன்னு வைங்களே, திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு கண்டிப்பாக நாள் நட்சத்திரம் முகூர்த்தம் பார்க்கறது நல்லது. ஆனால் தொட்டது 90க்கும் நீங்கள் நல்ல நாள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நல்ல காரியத்தை செய்ய முடியாதுங்கிற யதார்த்தத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதார்த்தமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ உதாரணமாக ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குதுன்னு வைங்களே, அந்த 30 நாளில் 15 நாள் தேய்பிறை என்று சொல்லக்கூடிய ஆகாத நாட்களாக நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மீதி 15 நாள் இருக்கும் இல்லையா, மீதி 15 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அஷ்டமி நவமி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேய்பிறை சம்மந்தப்பட்டது போனால் கூட வளர்பிறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அஷ்டமி நவமிக்கு அப்புறம் ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் அப்படிங்கிறத விட ஆகாத நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் 24 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காலையில் இந்த குளிகை காலம் அப்படிங்கிறது, ராகு காலம் அப்படிங்கிறது, யமகண்டம் அப்படிங்கிறது, இதில் சந்திராசிரமம் அப்படிங்கிறது, இதில் வார நாட்களில் ஒரு சில நாட்கள் ஒரு சில காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறதுனால இத்தனை விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னு வைங்களே, இத்தனை விஷயத்தை நம்ம அனுசரித்து போகணும் அப்படின்னா மீதி நாட்கள் ஒரு மாதத்தில் 30 நாளில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5 நாள் 6 நாள் கூட நமக்கு கிடைக்காது. அப்போ ஒரு மாதத்தில் 5 நாள் 6 நாள் மட்டும்தான் நல்ல காரியம் செய்யும்னு நினச்சிங்க அப்படின்னா காலம் இந்த கலிகாலத்தில் நாம் முன்னேற முடியாது. முன்னேற முடியுதோ இல்லையோ, இருக்கிற நிலைமையை இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடினமான உழைப்பு உள்ளவர்களுக்கு அதாவது உங்களுடைய பிழைப்புக்காக நல்ல நேரம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான். உண்மையாலுமே உத்வேகத்தோடு இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற எந்த மனுஷாளுக்கும், அதாவது யமகண்டமாகவே இருந்தால் கூட அவருக்கு நல்ல நேரம் தான் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல நேரம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்துருக்கிறத விட நீங்கள் முழுமையான ஈடுபாட்டோடு காரியத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நேரமும் முன்னேற்றமான நேரமாக தான் அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இருந்தாலும் நல்ல நேரம் பார்க்கணும், நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டது, ஒரு வீடு கட்டுறது சம்மந்தப்பட்டது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்காக அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி நல்ல நேரம் பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறது நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து ஆரம்பிக்கலாம். ஆனால் ஆரம்பித்த தொழிலில் செயல்படுவதற்கு அதில் நம்ம தன்னுடைய செயல்பாடுகளை புகுத்துவதற்கு நல்ல நேரமோ நல்ல நாளோ பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற யதார்த்தத்தை இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம்.